பரபரப்பான அரசியல் சூழலில் பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கி 2 கட்டங்களாக நடைபெற உள்ளது. நடப்பாண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் இன்று 2 அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுவார். ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இன்று பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கவிருக்கும் நிலையில் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்துவிட்டது. 100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றான VBG ராம்ஜி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்தன. ஆனால் மத்திய அரசு நிராகரித்துவிட்டது. பிரதமர் மோடி தலைமையிலான அரசு நாட்டை மீண்டும் மன்னராட்சிக்கு கொண்டு செல்வதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடிய வீடியோ ஒன்றை எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை பிரதமர் மோடி சிதைப்பதன் நோக்கம் என்ன என கேள்வி எழுப்பியுள்ளார். பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கும் நிலையில் பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. வரும் 30ஆம் தேதி பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படும் நிலையில் பிப்ரவரி 1ஆம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 9வது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். ஐரோப்பிய யூனியனுடன் மேற்கொண்டுள்ள தடையற்ற வணிக ஒப்பந்தத்தை தொடர்ந்து 96.6% சரக்கு ஏற்றுமதிகளுக்கான வரிகளை இந்தியா நீக்கும் அல்லது குறைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ஆட்டோமொபைல், இயந்திர பாகங்கள், மருந்து பொருட்கள், ரசாயனம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஐரோப்பிய யூனியனின் 96% ஏற்றுமதி பொருட்களுக்கு வரி குறைக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வணிக ஒப்பந்தம் நாட்டின் வரலாற்றில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய ஒப்பந்தம் என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது வெறும் வர்த்தக ஒப்பந்தம் மட்டுமல்ல என்றும் பகிரப்பட்ட நாடுகளின் செழிப்புக்கான புதிய செயல்திட்ட வரைபடம் எனவும் தெரிவித்திருக்கிறார். ஐரோப்பிய சந்தைகள் திறப்பதால் முதலீடுகள் அதிகரிக்கும் என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். இந்த ஒப்பந்தம் இரு தரப்பிலும் முதலீடுகளுக்கான ஏராளமான வாய்ப்புகளை திறந்துவிட்டுள்ளதாக தெரிவித்த அவர் இது இந்த ஆண்டிலேயே நடைமுறைக்கு வரும் எனவும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். சனாதன தர்மத்தை கடைபிடிப்பவர்களை நிராகரிக்கும் அரசு மீண்டும் ஆட்சிக்கு வராது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற சுவாமி நாராயண் ஷிஷாபத்ரி ஆண்டு விழாவில் பேசிய அவர் சுதந்திரத்திற்கு பிறகு பிரதமர் மோடி மட்டுமே கடந்த 11 ஆண்டு காலமாக சனாதன முறைப்படி நாட்டை வழிநடத்துவதாக தெரிவித்தார். நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்வதற்கான நடைமுறைகள் தொடர்ந்து நடைபெறுவதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக யஷ்வந்த் வர்மா பதவி வகித்த போது அவரது அரசு இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் கட்டுக்கட்டாக பணம் கண்டறியப்பட்டதில் 3 பேர் குழுவின் அறிக்கைக்காக மத்திய அரசு காத்திருப்பதாக தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் 2 தானிய கிடங்குகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். தெற்கு பர்கானாஸ் மாவட்டம் நஜ்ரபாத்தில் அருகருகே உள்ள 2 தானிய கிடங்கில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு வீரர்கள் போராடி அணைத்த பிறகு 8 பேரின் உடல்களும் மீட்கப்பட்டன. எனினும் மேலும் சிலர் மாயமாகியிருப்பதால் அவர்களும் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2 பழங்குடியின சிறுமிகள் கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருடி மாவட்டம் ஹர்லடி பகுதியில் திருவிழாவை பார்த்துவிட்டு சிறுவனுடன் இரவு வீடு திரும்பிய போது 6 முதல் 7 பேர் கொண்ட அடையாளம் தெரியாத கும்பல் 2 சிறுமிகளையும் கடத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவில் சிக்கித் தவித்த ராணுவ வீரர்கள் உட்பட 60 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். கடல் மட்டத்தில் இருந்து 10,500 அடி உயரத்தில் உள்ள சத்தர்கானா கணவாய் பகுதியில் சுமார் 40 மணி நேரம் இடைவிடாது பனி கொட்டியதில் 6 அடி ஆழத்திற்கு பனி குவிந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் உத்தம்பூர் மாவட்டத்தில் நேரிட்ட பேருந்து விபத்தில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை வீரர் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். தோடாவில் இருந்து ஜம்மு நோக்கி சென்ற பேருந்து ஜகானி சேனானி பகுதியில் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு பைக் மீதும் சாலையோரம் பழுதாகி நின்றிருந்த சரக்கு வாகனம் மீதும் மோதியது. ஜம்மு காஷ்மீரின் சோனாமார்க் பகுதியில் உள்ள சுற்றுலா ரெசார்ட்டில் ஏற்பட்ட பனிச்சரிவு தொடர்பான CCTV காட்சி வெளியாக இருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பனிச்சரிவு ஏற்பட்ட நிலையில் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது.
ஹிமாச்சல பிரதேசம் மணாலியில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் குடை பிடித்தபடி கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். மீண்டும் பனிப்பொழிவு அதிகரிக்கும் என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்த நிலையில் பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பனிப்பொழிவின் அளவு குறித்தும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அரசு ஊழியர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்ததற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பிப்ரவரி 8ஆம் தேதி சென்னையில் பாராட்டு விழா நடத்தப்படும் என்றும் இதில் 2 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்பார்கள் என்றும் ஜாக்டோஜியோ சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். கூட்டணி தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி கட்சியினர் தொடர்பான கருத்துக்களை திமுக நிர்வாகிகள் பொதுவெளியில் விவாதிப்பதை முழுமையாக தவிர்த்திட வேண்டும் என அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிவுறுத்தியிருக்கிறார். எக்ஸ் தள பக்கத்தில் அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் கூட்டணி தொடர்பான முடிவுகளை முதலமைச்சர் உரிய நேரத்தில் அறிவிப்பார் என கூறியுள்ளார். கரூர் துயர விவகாரத்தில் பாஜக மிரட்டுவதாக தவேக கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் கூறுவது அர்த்தமற்றது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். திருவாரூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பாஜக யாரையும் எங்கேயும் மிரட்டுவது கிடையாது எனவும் இதுபோன்ற விமர்சனங்களை தவேகவினர் தவிர்க்க வேண்டும் எனவும் கூறினார். கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கவில்லை எனவும் திமுகவின் பதிலுக்காக 2 மாதங்களாக காத்திருப்பதாகவும் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் பேட்டியளித்த அவர் நவம்பர் மாதம் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டு டிசம்பர் 3ஆம் தேதி முதல்வரை சந்தித்து டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் கூட்டணியை இறுதி செய்யும்படி கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்தார். யுக்ரைன் போரில் ஈடுபடுத்தப்பட்டு குண்டு காயம்பட்டு ரஷ்யாவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சிதம்பரத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவர் மீட்கப்பட்டு இந்தியா அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக MP துரை வைகோ தெரிவித்திருக்கிறார். திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இளைஞர்களை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 13 மீனவர்களை பிப்ரவரி 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனையடுத்து மீனவர்கள் 13 பேரும் யாழ்ப்பாணம் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே மலை ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அட்டலி ஷில்க்ரோவ் ரயில் நிலையங்களுக்கு இடையே ரயில் தண்டவாளத்தில் ராட்சத மரம் முறிந்து விழுந்ததால் அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் திரிசூலம் மலையில் வெடிகுண்டுகள் செயலிழக்க செய்யும் பணியில் ஈடுபட்ட கமாண்டோ படை வீரர் காயமடைந்தார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள கமாண்டோ படையின் வெடிகுண்டு செயலிழக்க செய்யும் சிறப்பு டீம் பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்த வெடிமருந்துகளை செயலிழக்க செய்யும் பணியில் ஈடுபட்டது. சென்னை ஆழ்வார்பேட்டை நாரதகண சபாவில் அன்னையர் தின நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய IIT மெட்ராஸ் இயக்குனர் காமகோடி அம்மாவின் பணியும் தியாகமும் மகள்களின் வெற்றியில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றார். நிகழ்வில் நல்லி சில்க்ஸ் நிறுவனர் நல்லி குப்புசாமி, எழுத்தாளர் சிவசங்கரி ஆகியோர் பங்கேற்றனர். காமகோட்டி, சிவசங்கரி ஆகிய இருவருக்கும் இந்த ஆண்டு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதியில் அடிப்படை வசதிகள் தடையின்றி கிடைப்பதாக அதிகாரிகள் ஒப்புதல் வாக்குமூலம் கேட்ட நிலையில் தொழிலாளர்கள் கையெழுத்திட மறுத்தனர். குடிநீர், மின்சாரம், போக்குவரத்து மறுக்கப்படுவதாக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டி வந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சேவுகம்பட்டி என்ற இடத்தில் ராமு மற்றும் கோட்டைசாமி ஆகியோரது இருசக்கர வாகனங்கள் மோதிய நிலையில் ராமு சம்பவ இடத்திலேயே பலியானார். கோட்டைசாமி படுகாயமடைந்தார். திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடியில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா விற்பனை செய்ததாக திமுக நகர செயலாளர் அயூப்கானின் சகோதரர் சாகுல் அமீத் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ரகசிய தகவலின் பேரில் அவரை கண்காணித்த போலீசார் விற்பனைக்காக வைத்திருந்த புகையிலை பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம், புதூர், எட்டயாபுரம் பகுதிகளில் மழை வெள்ள நிவாரணத் தொகை முழுமையாக கிடைக்கவில்லை என வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகளால் பரபரப்பு நிலவியது. போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் விவசாயிகள் கலைந்து சென்றனர். புதுக்கோட்டையில் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒடிசா இளைஞர் தப்பி அவருடைய சொந்த ஊருக்கு சென்ற நிலையில் தனிப்படை போலீசார் சென்று கைது செய்து அழைத்து வந்து சிறையில் அடைத்தனர். மகேந்திரா கமாங்கா என்பவன் போக்சோ சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க போலீசார் அழைத்து சென்றபோது தாக்கிவிட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது.
வேலூர் மாவட்டம் காட்பாடி பேருந்து நிலையத்தில் இருந்து குடியாத்தம் நோக்கி சென்ற கல்லூரி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபரை பொதுமக்கள் சேர்ந்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். விசாரணையில் குடியாத்தம் எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த்குமார் என்பது தெரிய வந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 300 இஸ்லாமியர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட BLOவிடம் கேட்டதற்கு வயதை காரணம் காட்டி நீக்கப்பட்டுள்ளதாக கூறிய நிலையில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மணவாள நகர் அருகே கடையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த ஹான்ஸ் மற்றும் போதை பாக்குகளை பறிமுதல் செய்த போலீசார் 2 கடை உரிமையாளர்களை கைது செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் 2 கடைகளையும் சோதனையிட்ட போலீசார் ஏழுமலை மற்றும் வெங்கடேசனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் பாக்கு மகசூல் அதிகரித்துள்ளதோடு அறுவடை பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உரிய விலை கிடைப்பதால் பாக்கு விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள வள்ளலார் சத்திய தர்மசாலைக்கு வந்த ஜெர்மன் நாட்டு பக்தர்கள் அன்னதானத்திற்கு அரிசி மூட்டைகளை தோளில் சுமந்து வந்து கோவில் நிர்வாகத்திடம் வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் தென்பெண்ணை ஆற்று திருவிழாவில் 15 வயது சிறுமிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் அங்கிருந்த காவலர்கள் உடனே 2 சக்கர வாகனத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உயிரை காப்பாற்றினர். மகளின் உயிரை காப்பாற்றிய காவலர்களின் காலில் விழுந்து பெற்றோர் நன்றி தெரிவித்த நிலையில் மாவட்ட SP ஜெயக்குமார் நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்தார். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் சாலையில் கடந்த 4 லட்சம் ரூபாய் மதிப்புடைய நகையை போலீசார் முன்னிலையில் சம்பந்தப்பட்ட பெண்ணிடம் ஆட்டோ ஓட்டுநர் ஒப்படைத்தார். இதனையடுத்து ஆட்டோ ஓட்டுநருக்கு காவல்துறை சார்பாக பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மாப்போசி சாலையில் உள்ள போக்குவரத்து சிக்னல் கம்பம் திடீரென உடைந்து சாலையில் விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போக்குவரத்து சிக்னல் கம்பம் உடைந்து விழும்போது அதன் அருகே யாரும் இல்லாததால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. சென்னை பேசின் பாலம் சாலையில் மழைநீர் வடிகால் மீது ஏற்பட்ட பள்ளம் காரணமாக வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். இதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதனை சரி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே புதிதாக கட்டப்பட்டுள்ள பழங்குடியினர் குடியிருப்பில் தற்காலிக மின் இணைப்பு பாதுகாப்பற்ற முறையில் விநியோகிக்கப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. அருகில் உள்ள மின் கம்பத்தில் இருந்து கொக்கி போட்டு தற்காலிகமாக மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் உயர் தொழில்நுட்ப ஆய்வக நிர்வாக பயிற்றுநர்கள் பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு கோரி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு பள்ளிகளில் தற்காலிகமாக பணியாற்றும் 200க்கும் மேற்பட்டோர் அரசே நேரடியாக சம்பளம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மதுரை அழகர் கோயில் நிதியில் வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு ஒப்புதல் வழங்கிய அரசாணையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மேலும் கோயில் நிர்வாகம் தொடர்பாக சட்டம் மற்றும் விதிமுறைகளில் உரிய திருத்தங்கள் மேற்கொள்ளவும் உத்தரவுகள் நிறைவேற்றப்பட்டது தொடர்பாக 3 மாதத்தில் அறிக்கை அளிக்கவும் உத்தரவிட்டனர். புதுச்சேரி அரசு ஒருங்கிணைந்த காமராஜர் நூற்றாண்டு வீடு திட்டம் மற்றும் பிரதமரின் மாதிரி வீடு திட்டம் 2.0 மூலம் பயனாளிகளுக்கு வீடு கட்ட 5 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கும் திட்டம் தொடக்க விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். அரசு ஊழியர்கள் முதல் தொழிலாளர்கள் வரை தினம் தினம் போராட்டத்தில் ஈடுபடுவதால் புதுச்சேரி மாநிலமே ஸ்தம்பித்து போய் உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாணவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட எந்த திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை என்றார். திமுக அரசின் திட்டங்களை பற்றி பிரதமர் மோடி விமர்சனம் செய்யவில்லை என அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் நடைபெற்ற நெசவாளர்களுடனான கலந்துரையாடல் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி கிடையாது, NDA கூட்டணி ஆட்சி என சொல்லிவிட்டு போகத்தான் மோடி வந்ததாக கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் மணக்குடி மீனவர் கிராமத்தில் தெருநாய் கடித்து 4 குழந்தைகள் உட்பட 13 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா நேரில் சென்று ஆறுதல் கூறினார்.
திருச்சி மாவட்டம் உப்பிலியாபுரம் அருகே ஏலச்சீட்டு நடத்தி வந்த பைனான்சியர் 25 கோடி ரூபாய் மோசடி செய்து குடும்பத்துடன் தலைமறைவானதாக புகார் எழுந்துள்ளது. பைனான்சியர் சீனிவாசன் மக்களிடமிருந்து 1 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை ஏலச்சீட்டு நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சக்கரமநல்லூர் கிராமத்தில் சிதிலமடைந்த மின்கம்பம் எப்போது வேண்டுமானாலும் சாய்ந்து விழும் அபாயம் உள்ளதாக அப்பகுதியினர் அச்சம் தெரிவித்துள்ளனர். மின்வாரியம் அசம்பாவிதம் ஏற்படும் முன் மின்கம்பத்தை மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆரணியில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 1988ஆம் ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள் 38 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்து அவர்களுடைய பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். ஆசிரியர்களிடம் ஆசி பெற்ற முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். திருச்சி மாவட்டம் மருதூர் ஊராட்சியில் 2வது நாளாக நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் அதிகாரிகள் திக்கு முக்காடினர். மேலத்தெரு மக்களுக்கு சொந்தமான குளத்தில் சுற்றுச்சுவர் மற்றும் படிக்கட்டுகள் கட்டாமலேயே பணி செய்ததாக கல்வெட்டு வைத்தது குறித்து கிராம மக்கள் சரமாரியாக கேள்விகளை எழுப்பினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள கரூர் வைசியா வங்கி ஏடிஎம் அருகே கிடந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த இளைஞருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. ஆயல் கிராமத்தைச் சேர்ந்த சோழன் என்ற இளைஞர் சாலையில் கிடந்த பணத்தை எடுத்துச் சென்று காவல் ஆய்வாளரிடம் ஒப்படைத்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் மேற்கு நகர செயலாளர் இப்ராஹிம் பெண் நிர்வாகிகளை திட்டமிட்டு புறக்கணிப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பெண் நிர்வாகிகள் கண்ணீர் மல்க தெரிவித்தனர். சென்னை காசிமேட்டில் வெளிமாநில மீன்களை விற்பனை செய்த வியாபாரியை சுற்றி வளைத்து மீனவர் சங்கத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் அடுத்த முறை இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துவிட்டு சென்றனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 10 மீனவர்களை மீட்க கோரி அவர்களது குடும்பத்தினர் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பாம்பன் பகுதியைச் சேர்ந்த 10 மீனவர்கள் 5 மாதங்களுக்கு முன்பாக கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அடிப்படை வசதிகள் செய்து தர கோரி அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வடசக்காடு கிராமத்தில் சாலை வசதி, குடிநீர் வசதி, சாக்கடை கால்வாய் மற்றும் கழிப்பிட வசதிகள் இல்லாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகியிருப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சென்னை பள்ளிக்கரணையில் கார் நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் அண்ணனின் விரலை தம்பி கடித்து துப்பியது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அமராவதி நகரில் ஒரு வீட்டின் கீழ்த்தளத்தில் அண்ணன் தினேஷும் மேல்தளத்தில் தம்பி ராஜேஷ்குமாரும் வசித்து வரும் நிலையில் பார்க்கிங்கில் கார் நிறுத்துவது தொடர்பாக இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். 3 கிலோ 250 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இருசக்கர வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 11 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் இருவரை கைது செய்தனர். ரகசிய தகவலின்படி BSK நகர் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் பைக்கில் சென்ற நபர்களை நிறுத்தி அவர்களிடமிருந்த சூட்கேஸை சோதனையிட்ட போது கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதியில் வெறிநாய் கடித்து 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிறுவர் பூங்கா, உழவர் சந்தை மற்றும் அண்ணா நகர் பகுதியில் சுற்றி திரிந்த வெறிநாய் அந்த வழியாக சென்றவர்களை கடித்ததாகவும் அதனை பிடிக்க நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஆட்டோவிற்கான மீட்டர் கட்டணத்தை உயர்த்த கோரி பிப்ரவரி 10ஆம் தேதி ஆட்டோ மற்றும் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் சென்னையில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அச்சங்கத்தின் தலைவர் ஜாகிர் ஹுசைன், திமுக அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியின்படி ஆட்டோவிற்கான மீட்டர் கட்டணத்தை இதுவரை உயர்த்தவில்லை என்றார். திருப்பூர்
மாவட்டம் தாராபுரம் அருகே சாலையில் வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பழனி முருகன் கோயிலுக்கு சென்ற 13 பக்தர்கள் காயமடைந்தனர். தருமபுரி மாவட்டம் மேட்டாங்குறிச்சியை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 23 பேர் டெம்போ வேனில் தாசநாயக்கன்பட்டி அருகே வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டில் இருந்த ஸ்டியரிங் திடீரென துண்டானதாக கூறப்படுகிறது. சட்டமன்றத்தில் தேசிய கீதம் பாட வேண்டும் என கூறும் மத்திய அரசு கவிஞர் ரவீந்திரநாத் தாகூருக்கு எங்காவது சிலை வைத்து மணிமண்டபம் கட்டியிருக்கிறதா என அமைச்சர் மு.பி. சுவாமிநாதன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மயிலாடுதுறை மாவட்டம் ஆரோக்கியநாதபுரத்தில் பேசிய அவர் மத்திய அரசை திருப்திப்படுத்துவதற்காக ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழ்நாடு அரசுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக சாடினார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே செய்கடத்தூர் கண்மாய் நீர்வழிப்பாதைக்கு முறைகேடாக பட்டா வழங்கியதாக கூறி கிராம மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். செய்கடத்தூர் ஊராட்சியில் அமைக்கப்பட்ட வனத்துறையின் நாற்றாங்கால் பண்ணையால் வரத்து கால்வாய் அடைபடும் என்று கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீட்டை நீர்வளத்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து அகற்றிய நிலையில் வீட்டின் உரிமையாளர் அதிகாரிகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்தார். இதனால் ஆத்திரமடைந்த ஸ்ரீனிவாசன் மற்றும் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உதவி பொறியாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வேளாண் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க விற்பனை கூடத்தில் உள்ள நியாய விலை கடையில் 1/2 லிட்டர் மண்ணெண்ணெய் கொடுத்துவிட்டு 1 லிட்டர் வழங்கியதாக குறுஞ்செய்தி அனுப்பி முறைகேடு செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ஆத்திரமடைந்த மக்கள் நியாய விலை கடை விற்பனையாளரிடம் கேட்டபோது அவர் அலட்சியமாக பதிலளித்ததால் அதிர்ச்சி அடைந்தனர். சென்னை துறைப்பாக்க பகுதியில் கிரிண்டர் ஆப் மூலம் இளைஞரிடம் நைசாக பேசி தனியாக வரவழைத்து கத்தியை காட்டி மிரட்டி தங்கம் மற்றும் பணம் பறித்த 3 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். வெட்டுவாங்கேணி சேர்ந்த சத்யராஜ் என்பவரிடம் கிரிண்டர் ஆப் மூலம் பேசி அழைத்து பணம் பறித்ததாக கல்லுக்குட்டியை சேர்ந்த வெங்கடபிரசாத் உள்ளிட்ட 3 பேர் பிடிபட்டனர். இந்தியாவுடன் மேற்கொண்டுள்ள தடையற்ற வணிக ஒப்பந்தம் அனைத்து வணிக ஒப்பந்தங்களுக்கும் தாய் என ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லயன் தெரிவித்திருக்கிறார். ஐரோப்பிய யூனியனும் இந்தியாவும் இணைந்து வரலாறு படைத்துள்ளதாகவும் இரு நாடுகளையும் சேர்த்து 2 பில்லியன் மக்களை கொண்ட சுதந்திர வணிக மண்டலத்தை உருவாக்கியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தான் அரசின் பயங்கரவாத ஆதரவு கொள்கையை சகித்துக் கொள்ள முடியாது என ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பொது விவாதத்தில் இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்த பாகிஸ்தானின் கருத்துக்கள் முற்றிலும் தவறானவை என்றும் இந்திய மக்களுக்கு தீங்கிழைப்பதே பாகிஸ்தானின் ஒரே செயல் திட்டம் எனவும் சாடியது. காசாவில் ஹமாஸ் அமைப்பினரால் சிறைபிடிக்கப்பட்டிருந்த கடைசி பிணை கைதியின் உடலை கண்டெடுத்ததாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தீவிர தேடுதல் வேட்டையில் ரான் பிலி என்பவரின் உடல் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் இறுதிச் சடங்குகளுக்காக குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அமெரிக்காவில் பனிப்புயலில் சிக்கி விமானம் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்தனர். மெயின் மாகாணத்தில் உள்ள பேங்கர் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட தனியார் ஜெட் விமானம் ஓடுதளத்தில் இருந்து புறப்பட்ட 45 வினாடிகளில் கட்டுப்பாட்டை இழந்து தலைகீழாக கவிழ்ந்து தரையில் மோதி வெடித்து சிதறியது. 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 6 போட்டியில் ஜிம்பாப்வே அணியை 204 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி பந்தாடியது. முதலில் பேட்டிங் செய்த இந்தியா 352 ரன்களை குவித்தது. தொடர்ந்து களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி 148 ரன்களில் சுருண்டது. இதன் மூலம் புள்ளிப்பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. பரிச்சயமான இந்திய சூழல் T20 உலகக்கோப்பையில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு சாதகமாக இருக்கும் என அந்நாட்டின் முன்னாள் வீரர் டுவைன் பிராவோ நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். வெஸ்ட் இண்டீஸ் அணி அதிகமான பவரும் அதிகமான அனுபவங்களையும் கொண்டுள்ளதாகவும் அகில் ஹுசைன் உலகின் சிறந்த T20 பந்து வீச்சாளர்களில் ஒருவராக உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். பெண்கள் பிரீமியர் லீக் 2026 தொடரில் மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் RCB அணி தோல்வியை தழுவினாலும் அந்த அணியின் வெற்றிக்காக இறுதி வரை போராடிய ரிச்சா கோஷுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கடைசி 2 ஓவரில் RCB அணி 43 ரன்களை எடுக்க முக்கிய பங்காற்றிய ரிச்சா கோஷை சிறந்த பினிஷர் என்றும் MS தோனியுடன் ஒப்பிட்டும் ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஆசிய ஒலிம்பிக் கவுன்சிலின் புதிய தலைவராக கத்தாரைச் சேர்ந்த ஷேக் ஜோவான் பின் ஹமாத் அல்தானி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆசிய ஒலிம்பிக் கவுன்சில் தலைவராக இருந்த இந்தியாவின் ரந்தீர் சிங் உடல்நலக்குறைவு காரணமாக பதவி விலகியதை அடுத்து உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
தை கிருத்திகையை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த சிறுவாபுரி முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் 4 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் வருகை அதிகரிப்பால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ராசாத்திபுரத்தில் அமைந்துள்ள வள்ளி தெய்வானை சமேத பாலமுருகன் கோவிலில் தை மாத கிருத்திகையை முன்னிட்டு தெப்ப உற்சவ விழா விமர்சையாக நடைபெற்றது. தெப்பக்குளத்தில் உற்சவர் பாலமுருகன் 3 முறை வலம் வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே வெள்ளிக்குறிச்சி கிராம முருக பக்தர்கள் 44வது ஆண்டாக பழனிக்கு பாத யாத்திரையாக புறப்பட்டனர். தைப்பூசத்திற்காக மாலை அணிந்து விரதமிருந்த சுமார் 300 பக்தர்கள் கோவிலில் இருந்து தேரை ஊர்வலமாக எடுத்து சென்ற நிலையில் வீதியெங்கும் பக்தர்கள் மனமுருக சாமி தரிசனம் செய்தனர். கரூர் தான்தோன்றிமலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கோயில் குடமுழுக்கு விழாவின் யாகசாலை பூஜையில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் கோவில் வளாகம் முன்பு வள்ளி கும்மி நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. வாட்ஸ்அப்பில் விரைவில் கட்டணம் கொண்டுவர மெட்டா நிறுவனம் முடிவு செய்துள்ளது பயனர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாட்ஸ்அப்பில் வருவாயை பெருக்கும் நடவடிக்கையாக ஸ்டேட்டஸ்களுக்கு நடுவே தற்போது விளம்பரங்கள் தோன்றி வருகின்றன. எனவே தற்போது விளம்பரமில்லா சேவையை பெறுவதற்காக புதிய கட்டண திட்டத்தை அறிமுகம் செய்ய மெட்டா திட்டமிட்டுள்ளது.